2024ல கொஞ்சம் சுணக்கம் நிறைய இருந்துச்சு. என்ன காரணம்னா தொடர்ந்து கட்சியில நீக்கப்படுறது, நிறைய தலைவர்கள் வெளியே போறது என்ன காரணம்னே தெரியாது. இப்ப என்ன காரணத்துக்காக அவங்க நீக்கினாங்க, என்ன ரீசனுக்காக நீக்கினாங்க அப்படின்னு ஒரு ஒரு சில்லறத்தனமான காரணமா இருக்கும். அது வெளியே நம்ம கேட்கும்போது ரொம்ப அதுக்கு லைக் போட்டான், கமெண்ட் போட்டான், அது விமர்சனம் பண்ணான், அவனோட அவன் போன்ல பேசினான், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சின்ன சின்ன காரணங்களை தான், சில்லறத்தனமான காரணங்களை தான் வந்து வெளி செய்தியா வரும். ஆமா, இப்ப நீங்க அப்படி வெளியேறணும்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த கட்சியில போய் பெரிய ஆட்கள் ஆயிட்டாங்களே. ஆமா, இல்ல இப்ப முகங்களா இருக்காங்க. இப்ப நீங்க ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், இவரு ராஜீவ் நாகராஜன் இவங்களெல்லாம் விட்டது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய மைனஸ். ஆமா, என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆனா அந்த கட்சி நீங்க சொல்ற மாதிரி அந்த கட்சி வந்து அவங்களை யூட்டிலைஸ் பண்ணிடுச்சு. ஆமா, இப்ப ராஜீவ்காந்தி வந்து திமுக அதை புரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து சரியான நபர்னு சொல்லி புரிஞ்சுக்கிச்சு. ராஜீவ் நாகராஜனை வந்து பாஜக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவரை எந்த இடத்துல கொண்டு வைக்கணுமோ அங்க வச்சு